பிக் பாஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 4ல இப்ப 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்க அப்படின்னா சனம் செட்டி தன்னோட வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சம்யுக்தாவை அனிதா கிட்ட கோர்த்து விட்டு கொங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோட ஆரம்பத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள சம்யுக்தா வந்து டைனிங் ஏரியால பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியில கார்டன் ஏரியால அனிதா கூட சனம் செட்டி இருக்காங்க. அவங்க சும்மாவா இருப்பாங்க. சோ உள்ள சம்யுக்தா அவங்க வீட்டுல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அனிதாவே வந்து ரொம்ப சில்லானதா இருக்கா, இந்த விஷயத்தை அவ்வளவா பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஆனா இந்த சனம் இருக்கு பாரு, அந்த பொண்ணு சும்மா இருந்தா கூட பயங்கரமா ஏத்தி விடுறா பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அனிதாவும் சனமும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப அனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எல்லாரும் இதை தான் பண்ணாங்க, அதை தான் நானும் பண்ணேன், ஆனா நான் பண்றத மொத்தம் இப்படி சொன்னாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏமா பண்ணமா பண்ண, கொஞ்சம் நெஞ்சமா பண்ண, 1000 தடவை பண்ண. அனிதா கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பண்ண தப்ப கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க எத்தனை பேர் சுத்தி நின்று எத்தனை அட்வைஸ் பண்ணாலும் சரி, இல்ல எவ்வளவு ஆர்கியூ பண்ணாலும் சரி, அவங்களோட பாயிண்ட்ல மட்டும் தான் அவங்க கரெக்டாவே இருப்பாங்க. அந்த மாதிரி மூஞ்சி வர ஒரு மாதிரி பயங்கரமா ஏற்றியும் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி பக்கத்துல சனம் செட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, பயங்கரமா ஏத்தி விட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டைம் ஆயிடுச்சா அப்படின்னா ரூல்ஸ் நீங்க மாத்துறதுக்கு நீங்க யாரு, நீங்க என்ன பிக் பாஸோட அசிஸ்டன்டா அப்படின்னு சம்யுக்தாவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு சப்பா மேட்ரு, எனக்கு தான் வந்து அசிங்கமா இருக்கு ஆக்சுவலா. அதாவது அவங்க மைக்கை பிடிச்சி அழுது பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அது வந்து சப்பா மேட்ரா. அதை வந்து நம்ம அப்படியே கேஷுவலா கேட்டுக்கிட்டு ஜாலியா இருந்துட்டோம். தூங்கும் போது ஒரு மனுஷன் நிம்மதியாவே தூங்கிடக்கூடாது, அதான் இவங்களோட ஆசை நினைக்கிறேன். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த ஷோ பார்க்க வந்தா பேசினாலே இலவு கூட்டி நான் ஒப்பாரி தான் வைப்பேன் அப்படின்னு ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல இவங்களும் ஒரு கேரக்டர் தான். அப்ப வந்து சனம் செட்டி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி டைம் லிமிட் தான் அப்படின்னு சொல்லி இருக்கணும் முன்னாடியே. ஃபர்ஸ்ட் பேசின யாருக்குமே எதுவுமே சொல்லாம அனிதா பேசும்போது மட்டும் இப்படி சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அது அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சனம் பேசும்போது கூட வந்து அனிதாவும் ஆரி அவர்களும் இருக்காரு. உள்ள சம்யுக்தா பேசும்போது பாலாஜி, கேப்ரியலா, ரம்யா பாண்டியன், ஜித்தன் ரமேஷ் இவங்கலாம் இருக்காங்க. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன புதுசுல பாத்தீங்க அப்படின்னா சனம் செட்டி வந்து தனியாவே சண்டைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒவ்வொரு தடவை இவங்களே வாண்டடா சண்டைக்கு போகும்போது அவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பி வெளியே அனுப்புறதுனால, ஓகே இதுக்கு மேல நம்ம போனா நல்லா இருக்காது, வேற யாரையாவது நோண்டி விட்டு அவங்கள அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட போய் பேசினாலே அதுல இருந்து எப்படியாவது ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. கிட்டத்தட்ட அனிதாவும் அதே மாதிரி தான். அதாவது அவங்க கிட்ட வந்து யாராவது பேசினாலே அது வந்து கண்டென்ட்டா, அதை தான் வந்து ப்ரோமோல போடுவாங்களாம். நேத்துமே பாருங்க பேசும்போது, நான் பேசுறது வந்து எடிட் பண்ணி தான் போடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி எல்லாத்தையுமே மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே பண்ற ஒரு ஆள் எப்படி உண்மையா இருக்க முடியும்? நேத்து மத்த யாருக்குமே டைம் லிமிட் கொடுக்கல அப்படின்னா யாருமே வந்து டைம் லிமிட்டை தாண்டி பேசல, அதுக்கு அவசியமும் இல்ல. எனக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும், இவங்களை நான் வந்து இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனா இவங்க வந்து எனக்கு அவங்கள பிடிக்கும், அவங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க, நெயில் பாலிஷ் வாங்கி கொடுத்தாங்க, மழை பெய்யும் போது பவர் பேங்க் எடுத்து வந்து கொடுத்தாங்க, சார்ஜ் இல்லாம போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, எப்பயுமே அப்படிதான் அப்படி இப்படின்னு ஒருத்தரை பத்தி மட்டுமே அரை மணி நேரம் பேசிட்டு அடுத்ததா 2வது ஆளுன்னு ஆரம்பிச்சாங்க பாருங்க. அப்பதான் எல்லாருமே பயந்துட்டாங்க. இதுக்கு மேல உட்கார்ந்து இருந்தோம்னா காதுல இருந்து ரத்தம் வரதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி தான் எம்மா தாயோ போதும்னு காலில் வந்து கும்பிட்டு போட்டு அமுச்சு விட்டாங்க. அப்பயும் சும்மாவா இருந்தாங்க, எனக்கு ஸ்பேஸ் பத்தலன்னு சொல்ல தானே செஞ்சாங்க. எதுக்கு சப்போர்ட் பண்றோன்னே தெரியாம உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு குரூப், இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். கண்டிப்பா அனிதா சம்பத் வந்து முழுசா சந்திரமுகியா மாறப்போற நாள் இன்னைக்கு தான் அப்படின்னு தெரியுது. சந்திரமுகி படத்துல ஒரு பெரிய பாம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த பாம்பு தான் வந்து சனம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பை.